ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிவகா சேனல். இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் மா இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுதான் மா இஞ்சி. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட தோலை நீக்கிட்டு அப்புறமா காய் சீவுவோம்ல, அதில் இதை நல்லா சீவி வச்சுக்கணும். நார்மலாக சாதாரண இஞ்சியை நம்ம அப்படி காய் சீவுறதுல சீவ முடியாது. பட் இதை நல்லா நம்ம சீவும்போது அப்படியே அந்த கேரட்டு பீட்ரூட் மாதிரி இதை நமக்கு நல்லாவே சீவ முடியும். ஓகே, இப்போ ஒரு பேன் சூடாகவும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இது நல்லா செவந்து அப்படியே பொரிஞ்சு வரும். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா வெந்தயம் ஆறின பிறகு அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இது ஃபுல்லுத்தையுமே இப்போ நம்ம அந்த ஊறுகாய்க்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் மிக்சியில் கொஞ்சம் நிறைய போட்டால் தானே அது நல்லா நைஸ் பவுடர் ஆகும். ஸோ அதுக்காண்டி தான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நம்ம வறுத்துருக்கோம். அடுத்து இப்போ அதே பேனில் ஒரு 15 டேபிள் ஸ்பூன் நல்ல எண்ணெய் விட்டு எண்ணெய் காயவும் அதில் கடுகு உளுந்து போட்டு பொரிய விட்டு அப்புறம் கறிவேப்பிலை, அதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் லைட்டாக அதை வதக்கி விட்டுட்டு நம்ம சீவி வச்சுருக்கிற அந்த மா இஞ்சியை இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மா இஞ்சி பார்க்குறதுக்கு மஞ்சள் கிழங்கு மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் பார்க்க இது இஞ்சி மாதிரி இருக்கும். ஆனால் இதோடைய சுவை மாம்பழத்தோட சுவை தான் இருக்கும். இஞ்சியோட காரத்தன்மை இதில் இருக்காது. இந்த மாங்காய் இஞ்சி எங்கே அதிகளவில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேசியா, ஜாவா இந்த நாடுகளெல்லாம் அதிக அளவு பயன்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், குஜராத் இந்த மாநிலத்தில் அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. நம்ம சைடு இந்த மாங்காய் இஞ்சியை ஊறுகாயாக செஞ்சு பயன்படுத்துகிறோம். மற்ற நாடுகள்லாம் இதை மற்ற மாநிலங்களில் இதை சட்னியாகவும் ஊறுகாயாகவும் இதை செஞ்சு பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த மா இஞ்சியை நல்லா அப்படியே எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். எண்ணெயில் கொஞ்சம் இது நல்லாவே வதங்கணும். இந்த மா இஞ்சி காய்ச்சல், தோல் வியாதி, ஆஸ்துமா, வயிற்றுக்கோளாறு இதெல்லாம் நீக்கிறதுக்கு இது அதிக அளவில் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. இந்த மா இஞ்சி ஆயுர்வேதத்தில் அதிகமான அளவு பயன்படுத்துகிறாங்க. இதை எண்ணெயிலேயே நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா இதை நம்ம வதக்கணும். இந்த மா இஞ்சி எண்ணெயில் அப்படியே நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கட்டியாக கரைச்சி வச்ச தண்ணியையும் இதில் விட போகிறேன். ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்க வேணாம், நல்லா கட்டியாக கரைச்சி விட்ட ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளியை 1 டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சு அதை கரைச்சி அந்த தண்ணியை இதில் நான் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் அதை வேக விடணும். அப்போது நம்ம இந்த ஊறுகாய்க்கு போட்ட எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் ஆகும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு எண்ணெய் எப்படி பிரிஞ்சு மேலே நிற்கிது அப்படின்னு. ஸோ இப்போது நமக்கு மா இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்படி எண்ணெய் ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு மேலே மிதந்து நின்னாலே அந்த இஞ்சி நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த இஞ்சி ஊறுகாய் செய்கிறதுக்கு அடுப்பு லோ ஃப்ளேம்லே தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. நமக்கு கடுகு பொரிய ஆரம்பித்ததுலேருந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இந்த மஞ்சள் பொடி, பெருங்காயம் அதெல்லாம் போட்டோம்ல, அப்போல்லாம் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா அது கருகி போயிடும். நம்ம இஞ்சியையும் லோ ஃப்ளேமில் வச்சே தான் வதக்கணும். இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் இந்த மா இஞ்சி ஊறுகாய் ஒரு 10-15 நாளுக்காவது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இதில் நாம் இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தய பவுடர் போட்டால் போதும். ரொம்பலாம் போடக்கூடாது, அப்போ ஊறுகாய் ரொம்ப கசப்பாயிரும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தய பொடி போட்டு திரும்ப அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான், மா இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம வெளியில் வச்சு 1 வீக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஊறுகாய்க்கு மெயின் நம்ம நிறைய நல்லெண்ணெய் விடணும். அப்புறம் சிம்மிலே வச்சு இதை வேக விடணும். அவ்வளோதான். இந்த மா இஞ்சி ஊறுகாய் தயிர் சாதத்துக்கும்
சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு வாட்ச்.